அன்பான வணக்கம். கோயம்புத்தூரில் இருக்கிற புகழ்வாய்ந்த ரத்தினம் கல்வி குழுமத்தில் தான் நம்ம இருக்கிறோம். தமிழர் திருநாள், இந்த நல்ல நாளில், கொண்டாட்டமான நாளில் தமிழ், தமிழர், தமிழ் பண்பாடு, இதுக்கு ஒரு பெரிய வரலாற்று தொடர்ச்சி இருக்கிறது. இப்போ பண்பாடு அப்படின்னு சொன்னாலே பண்படுதல் அப்படின்னு தான் அர்த்தம். நிறைய பண்பாடுகள் நிறைய இனக்குழுக்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவநாகரிக காலத்தில் எல்லா பண்பாடுகளும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிறது, தமிழ் பண்பாடும் கூட தான். ஆனாலும் தமிழர்கள் இந்த பண்பாட்டை பாதுகாப்பதில் ரொம்ப முனைப்பாக இருக்கிறார்கள். அதன் அடையாளம் தான் இந்த பொங்கல் திருவிழா அப்படின்னே சொல்லலாம், இந்த பொங்கல் கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஆண்கள் தான் தமிழர் பண்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க. முதல்ல அவங்கள வரவேற்று விடலாம். வணக்கம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. தமிழர் பண்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பது பெண்களே அப்படின்னு ஒரு தரப்பு பேச வந்திருக்கிறாங்க. பெண்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களையும் வரவேற்கலாம். வணக்கம். நிறைய விவாத நிகழ்ச்சிகள் நடக்குது. ஆனால் ஒரு திறந்த வெளி அரங்கத்தில் பார்வையாளர்கள் மத்தியில் இப்படி ஒரு விவாத நிகழ்ச்சி நடப்பது அப்படின்றது இந்த நிகழ்ச்சிக்கே கூடுதல் சுவாரஸ்யத்தை கூட்டுது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல யார்கிட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னா பெண்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தமிழர் பண்பாட்டை நான் ரொம்ப வலிந்து பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? வீட்டில் முதல் வேலையாக வாசல் தெளித்து கோலமிட்டு, அதுவும் பச்சரிசி மாவில் கோலமிடுகிறோம். சாணம் தெளிக்கின்ற இன்னும் பண்பாட்டு மரபு இன்னும் நம் பாட்டி காலத்தில் இருந்து வழி வழியாக பெண்கள் தொடர்ந்து அதை பின்பற்றி கொண்டே தான் இருக்கின்றோம். இதெல்லாம் எந்த காலத்துலமா? இப்போ தினமும் நாம் கோலமிடுகிறோம் வீட்டில். எந்த காலத்துல? இந்த காலத்திலும் நாம் சாணி கரைச்சி கோலம் போடுறோம்னு. சாணம் இல்லாவிட்டாலும் சாணமாக நினைத்து தண்ணி தெளிக்கிறீங்க. தண்ணி அந்த பவுடரை கலந்து தண்ணி தெளிக்கின்றோம். டைரக்டர் பொய் சொன்னா லைட் எரியிற மாதிரி ஒரு லைட் கொடுத்திருந்தாருன்னு வைங்க, ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். சரி, கோலம் இடுறது நீங்க அதிகமா எத்தனை புள்ளி வச்சு நீங்க கோலம் போடுவீங்க? 15 புள்ளி. 15 புள்ளி வச்சு என்ன கோலம் போடுவீங்க? சிக்கல் கோலம் இல்லது ரங்கோலி கோலம், அது மாதிரி ரங்கோலி போடுவீங்க. கோலம் விடுவது நாங்க கடைபிடிக்கிறோம். தமிழர் பண்பாட்டுல இந்த சிறப்பு இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? இப்ப வரைக்கும் நாங்க குடும்பமா கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ, நல்ல ஆன்சர். குலதெய்வ வழிபாடு. ஆமா. ஏன்னா இப்பவும் இன்றளவும் பொங்கல் இல்ல நல்ல நாள் இல்ல வீட்டுல எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் முதல்ல குலதெய்வம், தூரம் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, நாங்க போய் அங்க அடுப்பு மூட்டி பானையில பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு தான் நல்ல விஷயத்தை ஆரம்பிப்போம். பெஸ்ட் ஆன்சருங்க இது. குலதெய்வ வழிபாடு தமிழர் பண்பாட்டுல ரொம்ப முக்கியம். நம்ம முன்னோர்களை வழிபடுதல் அப்படின்றது அந்த மாதிரி தான் நான் கேட்கிறேன். சொல்லுங்க. வீட்டுக்கு வந்தாலே அது இன்சொல் பேசுவது, உபசரிப்பது, அவங்கள உணவு கொடுத்து அவங்கள பராமரிப்பது, இது எல்லாம் இன்னுமே இருக்கிறது. சோ இப்போ உங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தா ரொம்ப சிரிச்சு வரவேற்று, ஆமா, இன்முகம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இன்முகம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு பண்டிகை வந்தா புது துணி எடுக்கிறோம். நம்ம அதுல பொட்டு வச்சுதான் அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. போடும்போது அதுல சந்தனம் வைக்கணும். அது இப்ப வரைக்கும் எல்லார் வீட்லயும் பண்ணிட்டு இருக்காங்க சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது காலங்காலமாக அந்த ஒரு பொட்டு வைக்கிறது, அதை கடைபிடிக்கிறோம். அதை பெண்கள் தான் அதிகமா செய்யறீங்க அப்படின்னு. சார், என்னோட வாழ்க்கையில் நான் பின்பற்றது எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும், குலதெய்வம் எந்த கோவிலுக்கு போனாலும் நான் அப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் சாரி தாங்க சார் கட்டிட்டு போவேன். கோயிலுக்கு போகிறப்ப புடவையோட போகிறேன் சார். இது நாள் வரலும் நம்ம எத்தனையோ விஷயங்கள் மாறி இருக்கு. ஆனால் எந்த ஒரு நோம்பி அப்படின்னாலும் வீட்டில் பலகாரம் செய்யறதுங்கிறது இன்னும் மாறவே இல்லை. வீடுகளில் இன்னமும் பலகாரம் செஞ்சுட்டு தாங்க சார் இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்கும். தமிழர் பலகாரம்னே உண்டு தெரியுங்களா? ரொம்ப பலகாரம், அதெல்லாம் ஏதாவது சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த தை மாதம் அப்படின்னாலே எள்ளு சீடை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பொருளுங்க சார். அப்புறம் அதிரசம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனில் இப்போ அதிகமாக எல்லாரும் விரும்புகிற ஒரு பொருளாக மாறிட்டு வருதுங்க சார். சார், தமிழ் பண்பாடுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதே விருந்தோம்பல் தான் சார். அந்த விருந்தோம்பல் ஒரு பெண் இல்லாமல் அந்த விருந்தோம்பல் நிறைவேறவே ஏறாது சார். நீங்க எப்படி வரவேற்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்களேன், அதை தெரிஞ்சுக்க. அவங்கள மனசார வயிறார சாப்பிட வச்சு மனசார அன்போட வழி அனுப்புவோம் சார். வழி அனுப்புவீங்களா? வயிறார பாட்டு வழியா அனுப்புவீங்களான்னு கேக்குறாங்க. வழி அனுப்புவோம் சார், வழியோட அனுப்ப மாட்டோம். சூப்பர் சூப்பர். விருந்தோம்பல்ன்ற பாயிண்ட சொல்றாங்க. அடுத்து ஒரு பொண்ணுக்கு தாலிங்கிறது முன்ன தாலியை ரொம்பவே மதிச்சாங்க. ஆனா இப்பயும் சில பேர் நல்லபடியா மதிக்காங்க. அது ஹஸ்பண்ட் நல்லபடியா இருக்கணும். இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருள்லாம் இருக்கு. பெண்ணியம் பேசுறாங்க, பெண் விடுதலை அப்படின்லாம் பேசுறப்ப நீங்க யங் ஜெனரேஷனும் தாலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க.
அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்க, அப்படித்தானே? ஆமாம் சார், விடுதலை வேற, அது தாலிங்கிறது வேற. அது வந்து விடுதலைங்கிறது ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது அது எல்லாமே ஈக்குவல் தான் சார். அது வந்து அப்படி சொல்ல முடியும். தாலி அது சிலப்பதிகாரத்திலிருந்து அது தொடர்ந்து வருது, அதை நாங்கள் கடைபிடிக்கிறோம். தமிழர் பண்பாடு பொறுத்த வரைக்கும் நான் முக்கியமாக நினைக்கிறது வந்து விவசாயம் சார். நான் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன் சார். என்னோட குழந்தைக்கு வந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் சொல்லித்தரத்துக்கு முன்னாடி, ஒரு டெக்னாலஜி சொல்லித்தரத்துக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து நான் அவளுக்கு விவசாயத்தோட முக்கியத்துவம் வந்து சொல்லித்தரேங்க சார். உண்மையாகவே சொல்லி தரீங்களா? ஆமாங்க சார். உங்கள் பையன் வந்து நான் ஒரு விவசாயி ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நானே ஆக சொல்லுவேங்க சார். நானே இப்போ என்னோட பிஹெச்டி முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக விவசாயம் தான் சார் பண்ணுவேன். சூப்பர். எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் அம்மா ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்க, தலையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு குழி, அந்த ஒரு பண்பாட்டை வந்து இன்ன வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு சார். யங் ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணுறீங்க? ஆமாம் சார். தலையில் எண்ணெய் தேய்ச்சி. தமிழ் பண்பாட்டில் வாரந்தோறும் எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படின்னு இருக்கே, அதுதான் இல்லை தீபாவளிக்கு மட்டுமா? தீபாவளிக்கு மட்டும். கொஞ்சம் பண்பாட்டை நமக்கு ஏற்ற மாதிரி தளர்த்திக்கிறதுல என்ன தப்புன்றீங்க? சரி, அடுத்து தமிழர் பண்பாட்டில் பெண்களுக்கு முக்கியமானது என்னென்னா தலையில் பூ வைக்கிறது சார். இன்னமும் நாங்கள் தலையில் பூ வச்சுட்டு தான் இருக்கோம். அப்புறம் கையில் வளையல் போடுறது, காலில் கொலுசு போடுறது. இப்போ வச்சுட்டு வந்துருக்கீங்களா? வச்சிருக்கேன் சார். பூ வச்சிருக்கீங்களா? காமிங்களா, பார்த்துறேனே. வச்சிருக்காங்க சார். வச்சிருக்காங்க. சூப்பர். இப்போ எங்கள் வீட்டில் தினமுமே நாங்கள் காலையில் சாப்பிட்றோன்னா அந்த கஞ்சி வச்சு தான் சாப்பிடுவோம். திணை கஞ்சி, கேழ்வரகு, அந்த மாதிரிலாம் தானியங்கள்லாம் சேர்த்து அதில் ஒரு கஞ்சியாக செஞ்சு சாப்பிடுவோம். தமிழர் உணவு வகைகளை கடைபிடிக்கிறீங்க? ஆமாம் சார். உண்மையில் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ திணை வகைகள், தமிழர் உணவை கடைபிடிக்கிறோம் அப்படின்றது. அடுத்து சங்க காலங்களில் தமிழர் மரபு அப்படிங்கிறது தாலி கிடையாது. அது வந்து பிணைக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் தான். இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணுறாங்கன்றதுனால நான் இன்னுமே கயிறில் தான் தாலி போடுறேன். மஞ்சள் தடவி கயிறில் தான் தாலி போடுறேன். அதே மாதிரி நிலவாசலில் வந்து எப்போவுமே மஞ்சள் தடவி பொட்டு வச்சு தான் நாங்கள் வீட்டில் அந்த பழக்கத்தை எப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்களா? தமிழ் மேலே பற்று இருக்குது சார். என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் சார். பட் சங்க காலத்திலிருந்து உதாரணம் எடுத்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அப்படி ஒரு இதெல்லாம் இல்லைன்னாலும் கூட அந்த மரபை தொடர்ச்சியாக கடைபிடிக்கிறோம் அப்படின்னு. வெரி குட், நல்ல பாயிண்ட். அது மாதிரி அடுத்து அது எப்பவும் வீட்டில் ஏதாவது ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் போய் கொடுக்கறது, அது வந்து பண்டபரிமாற்றம் எப்பவுமே இருக்குது சார். ஆமாம், இந்த தீபாவளியிலலாம் நம்ம கொடுத்த மைசூர் பாக்கு 10 வீடு தள்ளி அதே மைசூர் பாக்கு நம்ம வீட்டுக்கு வரும், அதை சொல்கிறீங்க? இல்லைங்க சார், வீட்டில் ஏதாவது இப்போ தைப்பொங்கல் அப்படின்னா பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா பக்கத்து வீட்டில் போய் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லார்ட்டையும் பகிர்ந்து கொள்வது. சார் பண்டபரிமாற்றம் தமிழர் வாழ்வியல் மரபில் அது ரொம்ப முக்கியமானது, பகிர்ந்து உண்ணுதல் அப்படி. நல்ல பாயிண்ட், வெரி குட். அடுத்து சார், இப்போ இருக்க கால சூழலில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வேலைக்காக சொந்த ஊரில் இருக்க முடியாத சூழல் ஏற்படுது. நோம்பி வருது, திருவிழா வருதுன்னா சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த நோம்பி நாள் அன்னைக்கு சொந்த ஊருக்கு போய் உறவினர்களோட ஒன்றாக சேர்ந்து கோயிலுக்கு போய் வழிபடுகின்ற மரபு இன்னும் நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். சூப்பர் பாயிண்ட். இதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இன்னைக்கு வந்து பொங்கல் பண்டிகை அப்படின்னா சென்னையே காலியாயிருது. எல்லாருமே அவங்க ஊருக்கு போகிற ஒரு பழக்கம், தன்னுடைய பண்பாடு, தனக்கான வேர்களை தேடி போகிறது அப்படின்றது. ஆனால் அதுக்கான காசு ரொம்ப செலவு. குடும்பத்தில் பெண்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கா, ஆண்களுக்கு இருக்கா? பெண்களுக்கு தான் அதிக ஆர்வம் இருக்குது. பெண்கள் சொல்கிறனால தான் ஆண்கள் கேட்குறாங்க. பெண்கள் வலியுறுத்துறதுனால தான். ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டாங்க சார், 2-3 தடவை சொன்னால் தான் கூட்டிகிட்டே போவாங்க. நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே வந்துட்டு விளக்கேற்றுதல்ங்கிற ஒரு இது மரபு இருக்கு சார். வீடுகள் இல்லாமல் எல்லா நிறுவனங்களும் சரி இன்றளவும் வந்துட்டு எல்லா இடங்கள்லையுமே அந்த விளக்கேற்றுதல் வந்து இன்னும் இருந்துட்டு தான் சார். நல்ல பாயிண்ட், நல்ல பாயிண்ட். நல்ல நுணுக்கமாக பார்த்துட்டு சொல்கிறீங்க. விளக்கேற்றும் மரபு அப்படின்றது, அதை தொடர்ந்து அது ஒரு நல்ல காரியமாக விளக்கேற்றுதல் அப்படின்னு அதை கடைபிடிக்கிறது அப்படின்னு. சார், இன்னவரையும் நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறது, வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு வந்து வணக்கம் சொல்லணும் அப்போ சொல்லி கொடுத்துருக்காரு சார். வணக்கம்ன்றது இப்படி புரியுது. ஓகே, நான் யாரையும் பாரபட்சமாக பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதயபூர்வமாக உங்களை வரவேற்கிறேன் அப்படின்றது தான் இந்த வணக்கம்ன்றதுக்கானது. ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் இந்த மரபு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தாலே நெஞ்ச பிடிக்கிற தன்மை இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாம் வணக்கம் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்போ இந்த சைடில் கேட்போம். இவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பெண்கள் சொல்வதனால தான் இந்த பண்பாட்டு மரபின் தொடர்ச்சி இருக்குது அப்படின்றாங்க. அதில் நீங்கள் என்னென்னலாம் கடைபிடிக்கிறீங்கன்றத எல்லாம் சுருக்கமாக அப்படி ஷார்ட்டாக சொல்லலாமே. நான் என்னோட வாழ்க்கையில் தினம் காலையில் எழுந்திரிச்சதும் சூரிய வழிபாடு வந்து பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு பாரம்பரியமாக. ஏன் சூரிய வழிபாடு பண்ணுறீங்க? ஏன்னா வந்து சூரியன் உதிக்கிறதுனால தான் நம்ம உயிர்கள் வந்து இயக்கத்தை வந்து ஆரம்பிக்குது. அதனால் நம்ம எந்திரிச்சதும் சூரியனுக்கு வந்து வணக்கம் சொல்லணும். ஸோ அதை கடைபிடிக்க, அதை வந்து வெரி குட், நல்ல பாயிண்ட். அடுத்து தமிழ் பண்பாட்டில் என்னோட ஃபஸ்ட்டு நான் கடைபிடிக்கிறது தான், என்னோட தந்தையாரை வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு செய்வாருங்க. அவருக்கு பிறகு அந்த என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மகனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். குலதெய்வ வழிபாடுல
பெண்கள் அதிக ஆர்வமா இருக்கிறாங்களா, ஆண்களுக்கு அதிக சார் ஆர்வம்? குலதெய்வ வழிபாட்டில் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்வது, எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே ஆண்கள் தான் சார். பெண்கள் வந்து கலந்துக்குவாங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவாங்கன்றீங்க. ஆமாம், கெஸ்ட் மாதிரி. ஆண்கள் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? கிராம கலைகளில் அதிக முக்கியத்துவம் செலுத்துவார்கள் ஆண்கள் சார். ஆண்களை, ஏன் பெண்களும் இருக்காங்களே கிராம கலை இருந்தாலும் கூட ஆண்கள் அதிகமாக கிராம கலைகளை மேம்படுத்துகிறார்கள். கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், இப்படி நிறைய ஆட்டங்கள் இருந்தாலும் கூட அதிகமாக ஆண்களை மேம்படுத்துகிறார்கள். ஆனா நல்ல பாயிண்ட் அது. ஒரு கிராமிய கலைகளுக்கு ஆண்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது. அதாவதுங்க, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தாய் மாமன் எந்த நோம்பி நொடியும் வந்தாலும் சரி, முக்கியமாக நான் இப்பவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா புள்ள பையனுக்கு வந்து துணி எடுத்து கொடுப்போம். அதே மாதிரி அக்கா வந்து என் பொண்ணுக்கு 3 வயசுங்க. முதல் வர்றது பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டிலேருந்து தான் துணி வருங்க. அதே மாதிரி நான் இன்னும் கடைபிடிச்சிருக்கேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து போயிருக்கேன். தாய்மாமன் மரபு தமிழர் பண்பாட்டுல ரொம்ப முக்கியமானது. அதுல ஆண்களோட ரொம்ப நல்ல நுணுக்கமான பாயிண்ட். வெரி குட். தாய்மாமன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எந்த வெள்ளம் விளைஞ்சாலும் முதல் வந்து நம்ம சாமிக்கு வைப்போம். ஒரு காயோ ஏதோ ஒன்றுனா அது வந்து வச்சுட்டு இருக்கோம். அது எங்க அம்மா சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. இன்னும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். முதல் விளைச்சலை வந்து இறைவனுக்கு வந்து படைத்தல். அடுத்து ஆண்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சார்? பண்பாடான கதைகளை வந்து என் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து, கதை சொல்லுகிற அந்த மாதிரி கதைகளை சொல்லி என் குழந்தைகளை வந்து நல்லபடியாக வளர்த்திட்டு இருக்கோம். உண்மையில குழந்தைகளுக்கு கதை சொல்றது ஆண்களா பெண்களா? சார், பெண்களுக்கு வந்து நிறைய ஒர்க் ப்ரெஷரு, டென்ஷன், அந்த மாதிரிலாம் அந்த சமையல், வீட்டில் சமையல், அப்புறம் வர்றவங்களை கவனிக்கணும், சீரியல் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய ஒர்க் இருக்கு சார். உங்களுக்கு தெரியும் பழைய கதைகள்லாம், உங்க தாத்தா சொன்ன கதையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க? நிறைய கதைகள்லாம், நிறைய கதை ஞாபகம் வச்சிருக்கோம் சார். கதை சொல்லுதல் அதை வந்து நாங்க செய்யறோம், ஆண்கள் செய்யறாங்க. தமிழர் பண்பாட்டுல என்னோட இந்த இதுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா எதை சொல்லுவீங்க? தமிழர்கள் வந்து நம்மளோட உடையோ மொழி அதை தாண்டி இந்த சூழலை பாதுகாக்கிறதுக்கு வந்து தமிழர்கள் வந்து நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. அதை வந்து இப்போ ஆண்கள் அதிகமா காப்பாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். பண்பாடு அப்படின்றது நிலம், சூழலியல் இதெல்லாம் காப்பாற்றுவதில் ஆண்களோட பங்களிப்பு அதிகம். அப்படின்னு ஒரு சுற்றுலா தலத்துக்கு போறோம், ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போறோம்னா அங்கு வந்து பாட்டிலை போடுறது, பிளாஸ்டிக்கை போடுறது அப்படின்னு அந்த சூழலை அசுத்தப்படுத்துறதுல யாரோட பங்களிப்பு அதிகமா இருக்கு? ஆண்களா பெண்கள் செய்யறாங்க? தவற வந்து திருத்துற சைட்லயும் ஆண்கள் இருக்காங்க, ஆனா தவறு செய்யற சைட்லயும் ஆண்கள் இருக்கிறாங்க. நுணுக்கமா முதல் சுற்றுல யாரு சிறப்பா பேசினாங்க அப்படின்னா, நிறைய பாயிண்ட்ஸோட பேசினாங்க அப்படின்னா, என்னுடைய மதிப்பீட்டுல பெண்கள் நிறைய நல்லா பேசியிருக்கிறாங்க. இது சொல்றதுக்கான காரணம் அடுத்த சுற்றுல இன்னும் நீங்க சிறப்பா பேசணுன்றதுக்காக. இப்ப இவங்க பேசுனாங்கல்ல, அப்படிலாம் இல்ல நீங்க சும்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க நாங்க தான் அப்படின்னா என்ன பாயிண்ட் சொல்லுவீங்க? குலதெய்வ வழிபாடுல அவங்க தான் எல்லாமே பண்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா குலதெய்வ வழிபாடுனாலே பொண்ணுங்க வந்து விளக்கேத்தி, கோயில்ல விளக்கேத்தி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது தான் வந்துட்டு குலதெய்வ வழிபாடு. அதுதான் நாங்க பண்ணுவோம். பெண்கள் தானே அதுல இருக்கிறாங்க, முக்கியமா இருக்கிறாங்க. அதுல இருக்கிறதே பெண்கள் தான் சார். அவங்க சொன்ன நல்ல பாயிண்ட் என்னன்னா, பெண்களை மையப்படுத்தி தான் அந்த வழிபாடே இருக்கு அப்படின்றது. ஆக்சுவலா அந்த வழிபாடே எங்களுக்கானதுன்றாங்க. பதில் சொல்லுங்க. அந்த குலதெய்வம் யார் வழி வந்த குலதெய்வம்? தந்தை வழி வந்த குலதெய்வமா, தாய் வழி வந்த குலதெய்வமா? சார், இப்போ குலதெய்வ வழிபாடுன்னு சொல்கிறாங்க. ஒரு பொண் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா வீட்டு சைடு உள்ள குலதெய்வத்தை வழிபடுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட ஹஸ்பண்ட் வீட்டு சைடு உள்ளதா குலதெய்வத்தை வழிபடுறாங்க. குழந்தையும் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் தான் ஃபுல்லாகவே மொட்டை போடுற ஃபங்க்ஷன் எல்லாமே அவங்க தான். அவங்களோட குலதெய்வத்தை எங்கள் குலதெய்வமாக நினச்சி தான் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் வேண்டுறோம். அவங்க சும்மா சடங்குன்னு சொல்கிறது எப்படி? ஐயா, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணி வைக்கிறது யாராக இருக்கும் அப்படின்னா ஆண்களாக தான் இருக்கும். செக்லிஸ்ட் போடுறதுலேருந்து விளக்கு பத்துறதுல இருந்து வேணா அவங்களோட பங்களிப்பு இருக்கலாம். அதை இனிஷியேட் பண்றது வந்து கண்டிப்பா வந்து ஆண் தானே இருக்கான். ஆண்கள் வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்துட்டு என்னால ஆதரிக்க முடியல. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி போயிருக்கேன். அங்கே வந்துட்டு எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இதுதான் குலதெய்வம், இங்கே தான் கோயிலுக்கு போகணுன்றதை எனக்கு அவங்க சொல்லலை. என் மாமியார் தான் எனக்கு சொன்னாங்க. குலதெய்வம் இதுதான்றது ஆண்கள் வகையில் இருக்கலாமே தவிர ஒரு பொண்ணால தான் வந்து அதை வந்து காலங்காலமா கொண்டு வர முடிஞ்சது அப்படின்றத அந்த நீட்சி அறுபடாம ஒரு பெண் தான் இருக்கிறாங்க அப்படின்னு. நீங்க என்னதான் முறைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் ஒரு தாய்மா மடியில் வச்சு தான் மொட்டை அடிப்பாங்க, காது ஊத்துவாங்க. நீங்க எல்லாம் பார்ட்டிசிபேட்லாம் பண்றீங்க, ஆனா அந்த மரபு அறுபடாமல் இருக்கிறதுக்கு பெண்கள் தான் அங்க மாமியார்னு ஒரு ரோல் இருக்கு. அவங்க தான் சொல்றாங்கன்றதுக்கு என்ன பதில் இருக்கு? ஒரு தெரியாத ஊருக்கும் கூட தன்னோட அப்பாரோ அப்சியோ அந்த இடத்துல போய்
அந்த ஒரு அந்த ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் தான். நெட்வொர்க் இருக்குல்ல, எல்லாரையும் கூட்டிட்டு வர்றது, அதை ஒருங்கிணைக்கிறது, அந்த பொறுப்பு ஆண்கள் தான் செய்கிறாங்க அப்படின்னு. சார் இல்லை சார், குலதெய்வ வழிபாடுனாவே முக்கியமாக படையல் போடுதல்ங்கிறது ஒரு இருக்கும் சார். அந்த படையலில் நீங்கள் வைக்கிற அந்த ஒவ்வொரு உணவு வகைகளும் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்துட்டு பெண்கள் தானே சார். ஆண்கள் வந்துட்டு என்ன நீங்கள் தேங்காய் உடைச்சி பல வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன தீபதூப ஆராதனைகள் காமிக்கிறீங்க, அதோட உங்களோட பங்களிப்பு முடிஞ்சது இல்லையா? இல்லை ஆண்கள் தான் அதிகமாக சார். எப்படின்னா ஊர் மரியாதையா ஆண்கள் தான், கோயிலுடைய அர்ச்சகரா ஆலோசகரா எதுனாலும் அதனுடைய ஆண்கள் தான். சடங்குகளை தான் ஆண்கள் பார்க்குறாங்க, பெண்கள் வந்து கொஞ்சம் சங்கடமாக பார்க்குறாங்க. அதையே இவங்க சொல்றது வந்து அதில் கிடைக்கிற மரியாதையாக இருக்கட்டும், உறவுகளை கூப்பிட்றதா இருக்கட்டும், தந்தை வெளியில் இருக்கிற குலதெய்வம்னு அது உள்ளுக்கு இருக்கிறது ஆண்கள் தான். அந்த அந்த வழிபாடே ஆண்களுக்கானதுன்றதை எப்படி பார்க்குறீங்க சார்? பெண்கள் இல்லாமல் அந்த வழிபாடே நீங்கள் பூர்த்தி செய்ய முடியாதுல்ல சார். குலதெய்வ கோயிலுக்கு போகிறப்ப அங்கே பொங்கல் பானை இட்டு பொங்கல் வைக்கிறது பெண்கள் தானங்க சார். ஆக்சுவலாக எல்லாம் சைவ கோயில்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. கிராமங்கள்னாலே கிடா வெட்டி பொங்கல் வைக்கணும். இந்த கிடாவை வெட்டி தொங்க விட்டு உரிக்கிறது ஆண்கள் தான். பெரிய பெரிய கோயிலில் பாத்திரங்கள் வச்சு கிண்டுறது ஆண்கள் தான். ஏன்னா ஒரு 100 பேருக்கு சமைச்சு போடணும்னா நீங்கள் மதுரை பக்கத்து வந்துட்டீங்கன்னா அது பார்த்தாலே தெரியும். அருமையான பாயிண்ட், ரொம்ப நுணுக்கமாக போய் பிடிச்சிட்டாப்ல. தமிழர் பண்பாட்டில் அசைவ வழிபாடு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு, அதை இவங்க எல்லாருமே மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னால் இருப்பது ஆண்களோட உழைப்பு அப்படின்னு. நல்ல பாயிண்ட், நல்லா கைத்தட்டலாம் இருக்கு. வெரி குட். குலதெய்வம் தந்தை வழி வந்தது, இல்லைன்னா கணவர் வழி வந்தது, இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் அவங்கள வந்து மறுக்கலாம் இல்லை, நீங்களே முன்னோடியாக இருந்துட்டு போங்க. ஆனால் பெண்கள் இல்லாத ஒரு குலதெய்வ வழிபாடு முழுமை அடையுமா? நாங்கள் கலர் கலராக வந்து நிற்கிறேன்னா உங்கள் கோயில் களை கட்டாதுங்க. நீங்கள் தேங்காய் உடைக்கலாம், ஆடு வெட்டலாம், ஆடு வெட்டினதை சமைக்கிறதுக்கு பொம்பளை வேணுங்க. உங்களை வந்து முன்னாடி கொண்டு வந்து நிற்க வச்சு சீரடுக்க வைக்கிறோம், அழகுபடுத்தி பார்க்குறோம், நகை போட்டு பார்க்குறோம். ஆனால் அந்த திருவிழாவை நடத்துறது யாரு? திருவிழாவுக்கு பின்னாடி நின்று ஒரு திருவிழாவை முன்னின்று நடத்துறது யாரு? எவல்யூஷனரியாக நம்ம பின்னாடி பிற்காலத்திலிருந்தே வரலாம். ஆணுடைய முதன்மை கடமை என்ன அப்படின்னா பெண்ணை காப்பாற்றுவது. இதே வழியாக வந்த நாம நீங்கள் திருவிழாவை நல்லபடியாக நடத்துங்க, திருவிழாவில் நாங்கள் எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்துடுறோம். நாங்கள் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, தேங்காய் வெட்டுறீங்க, திருவிழா நடத்துறீங்க, நீங்கள் நல்லா நடத்துகிறத முழுமைப்படுத்தி கொடுக்க பெண்கள் இல்லாமல் உங்களால் முடியாது. ஆக்சுவலாக இதில் ரொம்ப நுணுக்கமாக பேசியிருக்கிறாங்க, நல்லா கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு பண்பாடு, இந்த விவாதத்தினுடைய நோக்கமே ஒரு பண்பாட்டு நிகழ்வு, அதற்குள் இருக்கக்கூடிய சமூக பங்களிப்பை நம்ம பேசுறது தான். எங்கேயாச்சும் சுயம்வரம் சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு நிறைய பெண்கள் வரிசையில் இருந்திருக்காங்களா? இல்லை, ஒரு பெண்ணுக்கு தான் நிறைய ஆண்கள் வரிசையில் நிற்பாங்க. காரணம் என்னன்னா இந்த ஏறு தழுவுதல், அதில் யார் ஜெயிச்சாங்களோ பண்ணையார் பொண்ணை கட்டி கொடுப்பாங்க. நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, அவங்கள தான் பொண்ணு கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த கல்ல தூக்குற கான்செப்ட் எல்லாம் இப்போ ஏன் ஆண்கள் கடைபிடிக்கிறது இல்லை? ஏன்னா அப்போ வந்து ஃபிசிக்கல் வலிமை இருக்கிறவன் அவன் வயக்காடை பார்த்துப்பான், வயக்காடை பார்த்துட்டானா கண்டிப்பாக பிள்ளைக்கு சோறு போட்டுருவான்ற கான்செப்ட் சார். இப்போ ஒவ்வொரு ஊர்லையுமே வந்து இந்த மாப்பிள்ளை கல்லுன்னு இருக்கும், அதை தூக்குனாதான் பொண்ணு கொடுப்பாங்க. ஆமாம் சார், அதெல்லாம் நம்ம திரும்ப கொண்டு வரணும். கண்டிப்பா கொண்டு வரணும் சார். இல்ல அவர் சொல்றாரு பல பேருக்கு கல்யாணம் ஆகாததுக்கு வழியை பாக்குறீங்களேன்றாரு. இன்னைக்கு இருக்கிற ஐடி ஃபீல்டுல வந்து வீரம்ன்றதுக்கான என்ன அளவுகோல் இருக்கு? எதுக்காக ஒருத்தன் ஏறு தழுவிய பிறகு ஒரு பெண்ணை கட்டிக்கணுன்ற அவசியம் என்ன வந்திருக்கு? வீரத்தை பெருசா ரொமான்டிசைஸ் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன் சார். வீரம் இல்லனா பிசிக்கல் ஃபிட்னஸ்னு வச்சுக்கலாம் சார். பிசிக்கல் ஃபிட்னஸ்னு பார்க்கலாம். இப்போ இந்த தரப்புக்கு உங்களோட கேள்வி இருக்கலாம், இவங்க சொன்னதுல எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு, அவங்கள்ட்ட நான் அது சொல்லுங்க. விருந்தோம்பல் பத்தி பேசினாங்க. விருந்தோம்பல்னா என்ன, அவங்க இப்போ நினைக்கிறது ஆக்சுவலா என்ன நினைக்கிறாங்க? முந்தைய தலைமுறை வரைக்கும் அம்மா பெரியம்மா அந்த கேட்டகரி ஓகே அவங்க கரெக்டாக பண்ணிடுறாங்க. இப்போ இருக்க இளம் ஜென்ரேஷன்ஸ் வந்து அதை கரெக்டாக பண்ணுறதில்ல, அவங்களுக்கு என்னன்னே தெரியறது இல்லை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆண்கள் தான் அதை கற்றுக் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு ஒருத்தங்க வந்தாங்கன்னா சாப்பிட்றியான்னு கேட்கக்கூடாது, சாப்பிடுன்னு சொல்லணும், சாப்பிட்டு போன்னு சொல்லணும், காப்பி குடிக்கிறியான்னு கேட்கக்கூடாது, கண்டிப்பாக குடிச்சிட்டு போகணும்னு சொல்லணும். அப்படிங்கிறத ஆண்கள் தான் சொல்லி தராங்க. அப்படிங்கிறத நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேங்க. என்னங்க இவர் சொன்ன பாயிண்ட் எனக்கே அதிர்ச்சியா இருக்கே. எப்படி விருந்தினர்களை வரவேற்கணுன்றது கூட இளம் தலைமுறைக்கு தெரியல, பெண்களுக்கு தெரியல, நாங்கள் தான் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. சார் அது கணவர் சொல்லி தந்து வர்றது இல்லையேங்க சார். ஒரு மாமியார் தான் வந்துட்டு வீட்டுக்கு வர மருமகளுக்கு இப்படி நடந்துக்கணும், அவங்க யாரு அப்படின்னு சொல்லி தரது வந்துட்டு மாமியார் தான் சொல்லி தராங்க. மாமியார் தானேங்க சார் சொல்லி தராங்க. இருங்களேன், அவர் சொன்னதுல இருங்க தம்பி, நீங்க சொன்னீங்கல்ல அப்படி வரவங்க இப்ப எப்படி வரவேற்கிறாங்க, இந்த ஜெனரேஷன் எப்படி வரவேற்கிறாங்க சொல்லுங்க. சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாங்க, சாப்பிட்றீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து
இல்லம்மா வேண்டாம் அப்படிங்கிற மனப்பக்குவம் வந்துரு. அந்த சாப்பிடுறீங்களான்னா அவர் வேண்டான்னு தான் சொல்லுவார். அப்படி சொல்றீங்க. அதான் எல்லாமே கேள்வியிலே கேட்டவங்க வேணாம்னு சொல்லிடுவாங்க. இதுல விருந்தோம்பல் அப்படிங்கறது உடைஞ்சு போயிடுது. நீங்க யாருமே விருந்தினர்களுக்கு காஃபி கொடுக்குற ஐடியாவிலே இருக்கிற மாதிரி சார் இல்லைங்க சார். இப்ப வீட்டுக்கு வந்தாங்க, நாங்க எதுவும் கேட்கல, எங்க அம்மா எங்களை சும்மா விட்டுருவாங்களா சார்? ஆனா இவர் சொல்றது வந்து அது ஆண்கள் தான் ட்ரெயின் பண்றாங்க. இல்ல சார், அப்பாவும் இதை பாப்பாரு. ஆனா அவருக்கு வந்து இது பெரிய விஷயமா தெரியாது. சரி, வந்தாங்க, பார்த்தாங்க, பேசிட்டாங்க, போயிட்டாங்க. அதே அம்மா வந்து எல்லாமே கவனிப்பாங்க. வந்தவங்க கிட்ட பேச மாட்டீங்களா, நீங்க தண்ணி கொடுக்க மாட்டீங்களா? இது நல்ல பாயிண்ட். ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்றது ஒரு பெண்ணோட பார்வை தான் ரொம்ப நுணுக்கமா இருக்கும். இந்த இடத்துல நீ தப்பு பண்ணிட்ட, ஏன் இப்படி பேசுன அப்படின்னு ஒரு பெண் தான் கேட்பாங்க. ஆணுக்கு அது தெரியாதுன்னு சொல்றாங்களே, யார்கிட்ட பதில் இருக்கு? சார் அது ஓகே. ஆனால் ஆண்கள் வீட்டு சைட்ல இருந்து வந்தோன்னா அது அப்படி அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்டில இருந்து அம்மாவோ அப்பாவோ வந்தாங்கன்னா காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர. ஒரு ப்ராக்டிக்கலா கேட்டிருக்காரு. இதுக்கு நீங்க உண்மையை சொல்லணும். உண்மைதான் சார். வீட்டில இருந்து ஒருத்தவங்க வந்தா உங்களோட உபசரிப்பு எப்படி இருக்கும்? மாப்பிள்ளை வீட்டில இருந்து ஒருத்தர் வந்தா உபசரிப்பு எப்படி இருக்கும்? எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தா 1 மணி நேரத்துல கிளம்பணும், உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்துரு சொல்றீங்களா? உங்க வீட்டு ஃபங்க்ஷன் வந்தா அம்மா போய் தனியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, போய் உங்க அத்தை தானே மாமியார் வேலை செய்யுங்க பாரு, எங்க அக்கா தனியா குடத்தை தூக்குது போ சொல்ற ஆண்கள் இருக்காங்களா இல்லையா? இதுவும் யதார்த்தம் தானே. இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். இவங்க வந்து விருந்தோம்பல் அப்படிங்கறத வந்து சீரியலுக்கு முன் பின் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். சமீபத்திய ஆய்வு தம்பி, நான் ஊடகத்திலே இருக்கிறேன், விளம்பரங்கள் இதெல்லாம் மையமா வச்சு யார் பார்வையாளர்கள் அப்படின்னு ஆண்கள் தான் அதிகமா பாக்குறாங்க அப்படின்னு. ஸோ விருந்தோம்பல்ல வந்து ஆணுக்கு வந்து அதுல பெருசா பார்வை இருக்காதுன்னு, அதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? உறவினர் வந்தாலும் அவங்க தண்ணி கொடுக்குறாங்கன்னா வெறும் தண்ணி தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி சொல்லி வரவேற்புலையும் குறைய கண்டுபிடிச்சு அதுலேயும் பிழையாக்குறது வந்து பெண்கள் தான். இப்போ வந்து அவங்க ஒரு பச்சை தண்ணி கொடுத்தாலும் பேசாம வாங்கி குடிச்சிட்டு வர்றது ஆண்கள். அதனால விருந்தோம்பலையும் அதில் ஒரு சாப்பாடு வச்சாங்கன்னா அதில் குறையா கண்டுபிடிச்சு அதை வந்து பிழையாக்குறது வந்து பெண்கள். விருந்தோம்பல்ன்ற கான்செப்டையே அதிக குறை கண்டுபிடிக்கிறதும் பெண்கள் தான் அப்படின்றது. அந்த கான்செப்டே நீங்க தான் வந்து உடைச்சிடுறீங்க அப்படின்றது. அவங்க வீட்ல இருந்து வந்தா பிடிக்கலனாலும் நாங்க என்ன பண்ணுவோம், காப்பி குடிக்கிறீங்களான்னு அது கேட்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்திருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா நான் கேட்குறாங்க, வந்திருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொன்னா கூட சரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதுல எங்க சார் இருக்குது அந்த அதுக்கு என்னமா அர்த்தம்? அது ஏன் வந்தாங்க, இன்னைக்கு என்ன பிரச்சனையை கிளப்பிட போறாங்க, ஐயோ நீ என்னென்ன இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணணுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு அப்பவே உருவாகிறது. இப்ப சொல்றது எல்லாமே ஓகே சார், இதெல்லாம் கூட்டு குடும்பமா இருக்க வரைக்கும் நல்லா சரியா இருந்துச்சு சார். இப்ப அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். சில விஷயங்கள் இந்த தமிழர் பண்பாடு விஷயத்துல ஆண்கள் இந்த விஷயம் செய்யறது எனக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துது, எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பாட்டி சொன்ன கதையும் தான் சொல்றாங்க சார். தாத்தா சொன்ன கதையில சொல்றது இல்லை. அது பெண்களுக்கு தான் அந்த கதை சொல்கின்ற மரபு இன்றளவும் பண்பாட்டில் அதிகமாக காணப்படுகிறது. பாட்டி சொல்லும் கதைகள் அப்படின்றது தான் இருக்குன்ற ஒன்றும் ஒரு குறை காண்ற தன்மை உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான். அதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? இந்த கதைகள் வந்துட்டு பாட்டி தான் சொல்லித்தராங்க. பாட்டி சொல்லி அம்மாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு சொல்லி மகளுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பெண்கள் வந்துட்டு கதை சொல்கிற விதத்தில் இப்போ கதையும் சொல்கிறது இல்லை. இப்போ நம்ம அந்த கதையை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம படமோ ஏதாச்சும் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. பாயிண்ட், நல்ல பாயிண்ட், நல்லா சொல்லியிருக்காப்புல. இதை வச்சு நம்ம டிபேட்டை நகர்த்தலான்றது. இப்போ தமிழர் பண்பாட்டு மரபில் கதை சொல்லல், இப்போ அவங்க சொன்ன மாதிரி பாட்டி சொல்கிற கதை அப்படின்றது இருக்குது, தாலாட்டு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னமும் கடைபிடிக்கிறீங்களா? ஏன்னா வழி வழியா தாலாட்டுங்கிறது ஒரு வாய்மொழி கவிதையா வந்தாலும் அது தாய் தான் பாடினாங்க. தமிழர் பண்பாட்டு மரபுல தாலாட்டு பாடல்கள்னே அது ஒரு பெரும் இதே இருக்கு. அதுக்கு அதை பற்றிலாம் PhD எல்லாம் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருக்கு தாலாட்டு தெரியுன்ற கேள்வி இருக்குல்ல. பழைய தலைமுறை வந்து ஓகே, அவங்களுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. புது தலைமுறைக்கெல்லாம் தெரியலையே. அவர் சொன்னாரே, அவரு இளம் தலைமுறை அதுல இருந்து மிஸ் ஆயிட்டாங்க, டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு. அதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? டிஸ்கனெக்ட்லாம் ஆகல சார். இன்னுமே குழந்தைங்களுக்கு எங்களுக்கு தெரிந்த அளவிலான தாலாட்டு பாட்டை நாங்கள் பாடிட்டு தான் இருக்கோம். ஏன்னா குழந்தையை தூங்க வைக்கிற நேரம் வந்து பெரும்பான்மையான நேரங்கள் பெண்கள் தான் அதை பண்றாங்க. பாட்டு பாடினா குழந்தை தூங்குங்கிறது இப்பவும் இருக்கு. அந்த பாட்டை பெரும்பாலும் பாடுறது பெண்கள் தான். சார் சொன்னாங்க கதைகள் வந்து நைட் நேரத்துல நாங்க சொல்றோம் அப்படின்னு. பெரும்பாலான ஆண்கள் வந்து நைட் நேரத்துல தான் அதிகமா மொபைல் பாக்குறாங்க. பெண்கள் தான் கதை சொல்றதுன்றது. இன்னும் தாலாட்டு பாடி குழந்தையை தூங்க வைக்கிற அந்த மரபு இருக்குல்ல, அது பெண் தானே இன்னும் செஞ்சிட்டு இருக்காங்கன்றது. அந்த குழந்தையே ஏதாவது பாடி அதே குழந்தையே பாடி தூங்கிக்கணும். ஆமா, அந்த மாதிரி பாட்டு தான் இருக்கு ஒழிய இவங்க பாடுற பாட்டு வந்து எப்ப வருவேங்கிற பாட்டு தான் இவங்க அதிகமா பாடுறாங்க. அதே போல தமிழர் பண்பாட்டிலிருந்து தள்ளி வரக்கான நெருக்கடிய இல்ல குடும்பத்தை இந்த நெருக்கடியும் பெண்களால தான். தமிழர் பண்பாட்டிலிருந்து தமிழர்கள் விலகுகிறார்கள், அதிலிருந்து அவனால் முழுசா ஃபோக்கஸ்டாக இருக்க முடியலன்னா
அந்த நெருக்கடியை குடும்பத்திற்குள் பெண் கொடுக்குறா, அதனாலதான் அவன் விலகி போறான் அப்படின்றப்ப கண்டிப்பா நான் அதை மறுக்கிறேங்க சார். ஆண்கள் விலகி போனாலும் சில சம்பிரதாயங்களையும் சில கடமைகளையும் செய்வது பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அதை கடமையா இல்லாம பொறுப்பா செய்யறதுக்கான வேலைகளையும் பெண்கள் தான் அதிகமா செஞ்சுட்டு இருக்காங்க. சோ பொறுப்ப பெண்கள் தான், குடும்ப பொறுப்புகளையும் உறவுகளையும் இணைக்கிறதுக்கான ஒரு பாலம் பெண்கள் தான். எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு போராடக்கூடிய ஒரு காலத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். கல்வி முறையை கத்துக்கணும் அப்படின்னா கூட நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய ஒரு கல்வி முறையை தான் நம்ம இப்போ வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அதுதான் இப்போ போயிட்டு இருக்குது. மேற்கத்திய கலாச்சாரங்களை உள்ள கொண்டு வந்து இருக்கக்கூடிய சொசைட்டியை நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்றப்ப நியூக்ளியர் ஃபேமிலியை தள்ளுறது பெண்கள் கிடையாது. வருமானத்திற்காக ஆண்கள் இடம் பெயர்ந்து புலம் பெயர்ந்து போகக்கூடிய ஒரு காரணமும் இருக்கிறது. நல்ல பாயிண்ட், நல்லா டெப்தா பேசியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு வாழ்வியல் சூழல்ல ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்கு. இதெல்லாம் நம்ம உணர்ந்துட்டு தான் பேசணும். பெண்ணும் வேலைக்கு ஓடக்கூடிய சூழல், ஆணும் ஓடுறாங்க. இந்த பண்பாட்டை இணைக்கிற ஒரு மைய சரடா பெண் தான் இருக்கிறாங்க. அது உறவுகளை இருக்கிற பண்பாட்டை கொண்டாடுறதா இருக்கலாம். பெண் இல்லாமல் தமிழ் பண்பாடு இல்லைன்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? எங்கே வீட்டு குடும்பத்தை அவங்க பார்த்துக்கிறாங்க. ஹஸ்பண்டு தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கணும், என்னென்ன பார்க்கணும், குழந்தைக்கு என்னென்ன பண்ணணும், ஃபீஸ் கட்டணுன்ட்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலாம் அப்படின்னா, இந்த பண்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்தான், இந்த சூழலுக்கு என்னால் கடைபிடிக்க முடியல, ஆனால் எனக்கு ரொம்ப இது பிடிச்ச பண்பாடு, கடைபிடிக்க முடியலன்னு சொல்கிற விஷயம் என்னென்ன இருக்குது? இப்போ பொங்கல் திருவிழா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து போய் பார்க்கணும், தாத்தா பாட்டி அந்த மாதிரி பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என் கணவர் வெளியூரில் இருக்காங்க, பொங்கலுக்கு வர முடியல, குடும்பமாக சேர்ந்து தாத்தா பாட்டி போய் பார்க்க முடியல. ஓ, நல்ல பாயிண்ட். எனக்கு ஆசை இருக்குது குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு, சூழல் அப்படி அமையலன். அப்படி தமிழர் பண்பாட்டில் நம்ம மிஸ் பண்ண விஷயம்னு எதை சொல்லுவீங்க? இப்போது நாங்கள் மேரேஜ் ஆகிட்டா தாலி போடுறோம் ஒன்று இருக்குது, பட் ஜென்ஸ்க்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க சொன்னாங்க ஓல்டில் அவங்க நாங்கள் மெட்டி போடுறோம்ல, அதுக்கு பதிலாக அவங்க ஒரு ஒயிட் கலரில் போடுவாங்க. பட் இப்போ அப்படி ஒன்று இருந்ததே இல்லாமல் போயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மெட்டின்ற ஒரு விஷயத்தை ஏன் தமிழர் மரபில் நம்ம மிஸ் பண்ணோன்ற ஒரு கேள்வி. நல்ல ரொம்ப ஆழமான பார்வை. ஒவ்வொரு பெண்ணுக்குமே அவளுடைய குலதெய்வ வழிபாடு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லைங்களா சார்? ஸோ அதை நம்ம கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். மொட்டை அடிக்கிறோம் இல்லை கிடா வெட்டுறோம் அப்படின்னா கணவருக்காக மனைவி ஒருபடி இறங்கி அந்த விஷயங்களை செய்கிற மாதிரி நீங்கள் எங்களோட குலதெய்வ வழிபாட்டுக்கும் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேங்க சார். சறுக்கு மரம் ஏறுவாங்க சார். ஓகே, அது நல்லா இருக்கும் சார் பார்க்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வைப்பாங்க சார். ஆனால் அந்த மாதிரி கேம்ஸ் இப்போ எதுவுமே இல்லை சார் பொங்கல் பண்டிகை டைம்ல. நல்ல விஷயம். அதாவது விளையாட்டுகளை நம்ம விட்டுறக்கூடாது, கிராமங்கள்ல அது நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. ஸோ பெண்கள் பண்டிகை நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாள்லையும் பூ வைக்கணும்னு ஒரு விஷயம் கற்றுக் கொடுப்பாங்க சார். எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் பூ வைக்கிறாங்க சார். ஆனால் எங்களால் அது வைக்க முடியலை சார். ஏன்னா எங்கள் ப்ரொஃபஷனல் காரணமாக அது நாங்கள் வைக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒன்று நெருக்கடி வரனால அந்த விஷயம் எங்களுக்கு அப்புறம் அது மறந்து போயிருமோ. ஸ்கூலில் கூட குழந்தைங்களுக்கு கொலுசு போட்டு அனுப்பாதீங்க, செயின் போட்டு அனுப்பாதீங்க, தோடு பெருசாக போட்டு அனுப்பாதீங்க. அந்த மாதிரி வாழ்க்கை முறையில் நடைமுறையாகவே பெண்களுக்கான ஒரு சில அடையாளங்களை அவங்க தவிர்க்கிறாங்க சார். கொஞ்சம் பிள்ளைங்க வளரும் போது அது இல்லாமல் கூட நான் அழகாக இருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம கலாச்சாரங்கள் ஒரு சில இடங்களில் குறையிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். இருக்கிற சூழலுக்காக நம்ம போட்டு அனுப்பாமல் இருக்கோம், ஆனால் அந்த இடத்த மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம நெருக்கடியால் நாங்கள் மிஸ் பண்ணுறோம், ஆனால் உள்ளூர அந்த ஆசை இருக்குது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? முதல்ல தமிழர் பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் தனித்தனி வீட்லேயும் சரி, தனி வீடாகவும் சரி, பக்கத்தில் சொந்த பந்தத்தோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் அப்பார்ட்மெண்ட் லைஃப்னு நம்ம உள்ளார போய் ஸோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு ஒருத்தர் இல்லாத அளவுக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளால் கொண்டு போக முடியலன்றது ஒரு வருத்தமாக இருக்குது சார். உணவு முறையில் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ பண்டிகை காலத்தில் கூட கூட்டு குடும்பமாக சேர்ந்து இந்த பலகாரம் இதெல்லாம் செய்வாங்க, அது வீட்டிலே செய்யும் போது நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற இதில் நீ மிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பர்சனலாக மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் குடும்ப விழாக்கள் சார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சகோதரனாக இருக்கேன், ஒரு தாய் மாமனாக இருக்கேன் அப்படின்னா அதில் சில கட்டுகள் செய்யணும். நான் அதாவது சடங்குகளை செய்ய வேண்டியது இருக்குது. தாய் மாமனாக இருக்கும்போது ஒரு 4-5 கட்டு சொல்கிறாங்க, எனக்கு 2 கட்டு தான் தெரியும், நான் அதுக்கு தான் ரெடியாக வந்திருப்பேன். என்னோட ஃபினான்ஷியல் லெவலும் அப்படி தான் வச்சிருப்பேன். திடீர்னு இது செய்ய அப்படிங்கிறாங்க, அப்போ ஃபினான்ஷியல் லெவலில் நான் மேனேஜ் தெரியாமல் போயிடுது. நான் இதை மிஸ் பண்ணுறேன், எனக்கு வருத்தமாக இருக்கு. ஃபிட்னஸ், அதாவது நம்மளுடைய ஆரோக்கியத்தை தமிழர்களுடைய ஆரோக்கியம் இழந்ததா நான் ரொம்பவே கவலையாக சொல்கிறேன். நம்முடைய உணவு உடை எல்லாத்துலேயும் நம்ம மேற்கத்திய கலாச்சாரம் இல்லாத எங்கேயோ உணவை நம்ம சாப்பிட்றோம். நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகள், காலையில் ஒரு பழைய சாப்பாடு சாப்பிட்றதுங்கிறது எளிமையான உணவுகள், எளிமையான விழாக்கள் எல்லாமே இழந்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கூட்டு குடும்பம்ன்றதை இழந்திருக்கிறோம்.
குடும்பமாக வந்து ஒரு விழாவை கொண்டாடுறதுல இழந்திருக்கிறோம், இயற்கை சூழலை இழந்திருக்கிறோம், ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள். அதுக்கான காரணம் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. இந்த பண்பாடு அவ்வளோ அவசியம் இல்லைன்னா எதை சொல்லுவீங்க? சார், திருவிழாக்களில் வந்து பெரும்பாலும் வந்து அந்த முதல் மரியாதை செலுத்துறது இல்லை எல்லாத்தையும் எடுத்து நடத்துறது வந்து ஆண்களாகவே இருக்காங்க. சரி, அதுக்கு அந்த 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 முதல் மரியாதைகளில் வந்து நம்ம வீட்டில் பாட்டி இருப்பாங்க, அம்மச்சி இருப்பாங்க. பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். கண்டிப்பா அந்த இடத்துல வேணும். அடுத்து சமூகம் கவனிக்க வேண்டிய இடம். நல்ல அப்சர்வ். இதுதான் ஒரு விவாதத்தினுடைய டேக் அவேவா இருக்க முடியும். அது மாதிரி இந்த பண்பாட்டில் இந்த மாற்றம் வரலாம், இல்ல இது தேவையில்லை. இப்போ வந்துட்டு அந்த ரேஸ்லாம் இது பண்றாங்க. ஸோ அதில் வந்து அந்த மாடெல்லாம் குத்தி அப்படி தான் ஓட வைக்கிறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ லேக்லா ரேஸ் வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றது. ஓகே, அடுத்து இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போகிறாங்கன்னா அது மாமியார் வீடு தான் அவங்களுக்கு வீடு, அம்மா வீடுன்றது செகண்டரி அப்படின்னு சொல்கிறது வந்து ரெண்டு வீட்டையுமே பொதுவாக பார்க்கலாம் அப்படின்றது. ஸோ இல்லத்தரசி இல்லால் அப்படின்னு வச்சிருக்கிற அந்த இலக்கணத்தை கொஞ்சம் மாற்றி சமமாக மாற்றிக்கலாம். பாயிண்ட். அடுத்து சார், இந்த பெண்கள் வந்துட்டு மாதவிடாய் டைமில் கோயிலுக்கு போகாமல் இருக்கிறது, ஒதுக்கி வைக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும் சார். ஏமா அது இவ்வளவு புரட்சிகர கருத்தை ஏமா இவ்வளவு சன்னமாக சொல்கிறீங்க? ஸோ இதில் ஒரு மாற்றம் வரலாம். பெண்களுக்கான ஸ்பேஸை இன்னும் அதிகப்படுத்துங்க. இப்போல்லாம் ஆண்கள் வழின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். பழைய இலக்கணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இலக்கியம் எல்லாம் இருந்து பெண்கள் வழின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை திரும்ப கொண்டு வரது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. தாய் வழி சமூகம் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். விருந்தோம்பல்ல பார்த்தோம்னா பெண்கள் தான் விருந்தாளி வர்றவங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது ஆண்களும் செய்யலாம்ல. ஓகே, பெண் தான் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கு. ஸோ குடும்ப பொறுப்பை வந்து ஆணும் சேர்ந்து செய்யணும். விருந்தோம்பல் அப்படின்றத வந்து பெண்ணுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடாது அப்படின்றது நல்ல பாயிண்ட். இப்போது ஆணுக்கு நிகராக பெண்ணும் சமாளிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு அடிமைத்தனம் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் சார். பொருளாதார சுதந்திரம் கூட கிடைச்சிருச்சு, காலச்சூழல்லாம் மாறிடுச்சு. ஆனாலும் எங்கோ தமிழர் பண்பாடு வந்து உங்களை கீழே தள்ளுதுன்னா அது எந்த இடம்னு பார்க்குறீங்க? எதை மாற்றணும்னு சொல்லுவீங்க? சார், இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, வெளியில் போகணும், இந்த மாதிரி சுற்றி பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் ஒரு ஆண் வந்து இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு தடுக்காமல் நீ போ, எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் வந்து உற்சாகப்படுத்தணும் ஒரு பெண்ணை. ஸோ பண்டிகை அன்னைக்கு காலையில் தான் பண்டிகை நடக்கும். அந்த அன்னைக்கு வந்து சில சமூகத்தினர் வந்து காலையில் வந்து கொண்டாடுவாங்க. சிலர் வந்து பண்டிகை முடிஞ்சு சாயந்தரம் தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. ஏன் அவங்கெல்லாம் ஒரே நேரத்தில் கொண்டாடக்கூடாது, பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் சார். பாலின சமத்துவம் போல சமூகங்கள் ஏன் கூறுபட்டு இருக்கு? அது எல்லாமே சமத்துவமான சமூகத்தை நோக்கி தமிழ் சமூகம் நகரணும்னு ஒரு இளம் தலைமுறையினுடைய குரல் வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சி. விரலி மஞ்சள் வந்து பெண்களுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க, மஞ்சள் குங்குமம் அப்படின்றது. பட் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விரலியர்கள் மட்டுமே பூசப்படக்கூடிய மஞ்சள் எப்பொழுது பெண்ணுக்கு வந்து அடையாளமாக மாறியது என்றது தெரியாது. ஏன்னா காலப்போக்கில் அது வந்தது தான். ஸோ அதை ரொம்ப ஃபேண்டசைஸ் பண்ணி பெண்களுக்கான அடையாளம் மஞ்சள் குங்குமம் அப்படின்னு சொல்லாதீங்க. சயின்ஸாக நீங்கள் சொல்லுங்கள். எங்கேயாவது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, மஞ்சள் எடுத்துக்கங்கன்னு சொல்லுங்கள். அது ஆண்களும் பயன்படுத்தலாம். அது பெண்களுக்கான ஒரு பொருள் கிடையாது. தமிழர் பண்பாட்டில் சில விஷயங்களை வந்து இது பெண்களுக்கான அடையாளம், ஆபரணம்லாம் மாற்ற வேண்டாம், அப்படி ரொமான்டிசைஸ் பண்ண தேவையில்லை. கண்டிப்பா நிறைய சடங்கு முறைகள் கொண்டு வந்திருக்காங்க. சில மூட நம்பிக்கைக்குரிய சடங்கு முறைகளை நம்ம விடுவித்து அறிவியல் ஆதாரங்கள் இருக்கின்ற நம்பத்தகுந்த சடங்கு முறைகளை நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி பின்பற்றினா சரியா இருக்கும். கண்ணோட்டத்தோடு சடங்கை பார்க்கணுன்றது. ஓகே, தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கலெக்டிவாக பேசுகிறப்ப கிடைக்கக்கூடிய அந்த அறிவார்ந்த அனுபவபூர்வமான கருத்துக்கள் அப்படின்றது ரொம்ப அது எக்ஸ்ட்ரா எந்த மொழிக்கும் இல்லாதது. தமிழர்களினுடைய அந்த அறிவின் மேதமை வெளிப்படும். உண்மையில் நீங்கள் அதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப அவ்வளோ நுணுக்கமான கருத்துக்களை முன் வச்சுருக்கீங்க. தமிழர் பண்பாடுன்னு சொல்லி ஒன்றை நம்ம கடைபிடிச்சிட்டு இருப்போம்ல, அப்படி தமிழர் பண்பாடுன்னு அதை பிடிச்சி ரொமான்டிசைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிற இடங்கள் என்ன இருக்குது, அதை சொல்லுங்கள். திருமணத்தை திருமணமாக பார்த்தா நல்லாயிருக்கும், வியாபாரமாக பார்க்காத வரைக்கும் சார். ஸோ தமிழர் பண்பாட்டில் வரதட்சணை ஒரு கூறா இருந்துதா தொன்மை காலத்தில்ன்றதே ஒரு பெரிய டிபேட் பாயிண்ட்டு. பட் நீங்கள் சொன்னது வந்து அது தேவையில்லைன்றது ஒரு புதிய குரலாக பார்க்குறேன். ஓகே, அடுத்து சார், கோயிலுக்கு முக்கியத்துவம் தராமல் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தரணும், அவ்வளோதான் சார். ஆன்மீகத்துக்கு முக்கியம் வேண்டாம், விவசாயத்தை பாதுகாக்கணுன்றது. ஓகே, திருமாங்கல்யம் வந்து சொன்னாங்க, அது ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிடுறேன். திருமாங்கல்யம் அப்படிங்கிறது ஒரு மஞ்சள் கயிறாக இருந்தது, முன்பு இருந்தது. இது அப்படி 2.5 பவுனா மாறிடுச்சு, 3.5 பவுனா மாறிடுச்சு, இப்போ வந்து 25 பவுனா இருக்குங்க சார். அதனால் மஞ்சள் கயிறு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மஞ்சள் கயிறை மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி திருமணங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு நல்ல சிறந்ததாக இருக்கும்னு நாங்கள் இந்த மேடை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். 2 தரப்புலையும் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. என்னதான் நம்ம பேசினாலும் இதை ஒரு வெளி பார்வையிலிருந்து
எப்படி பார்க்குறாங்க, இதனுடைய கருத்து அப்படின்றது என்னவா இருக்க போகுதுன்னு இந்த விவாதத்தை இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக்குறதுக்காக 2 விருந்தினர்களை நான் உங்களுக்கு மேடைக்கு அழைக்கப் போகிறேன். முதலாவதாக மேஸ்ட்ரி அவர்கள், தமிழ் பேராசிரியர், அவர்களை அழைக்கிறேன். வாங்க மேஸ்ட்ரி. தொழில் முனைவோர் மோகனா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க மேஸ்ட்ரி. இவ்வளவு நேரம் ஷோவை பார்த்துருப்பீங்க. முதல்ல நிகழ்ச்சி பற்றிய உங்களோட எண்ண ஓட்டம் என்னவா இருந்தது? பண்பாடு அப்படின்னா நம்ம பாவாணர் வந்து ஒரு திருத்தப்பட்ட ஒழுக்கம் தான் பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம உடை பேசுகிறோம், நம்மளுடைய சின்ன சின்ன சடங்குகள் பேசுகிறோம், சம்பிரதாயம் பேசுகிறோம், சாப்பாடுன்னு பேசுகிறோம். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சமூகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளா உருவாக்கிக்கிட்டது. அதே மாதிரி நாள்பட இன்னைக்கு இருக்கிற நம்ம தொழில் வளர்ச்சிக்காகட்டும், நம்ம குளோபலைசேஷனை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றும் பண்பாடு மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களே, ஆத்திச்சூடியில் நம்ம பார்த்தோம்னா போர் தொழில் புரியேல் அப்படின்னு ஔவையார் சொன்னாங்க. அதுக்கு அடுத்து பாரதியார் வந்து ரௌத்திரம் பழகுன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் சண்டை வேண்டான்னு இருந்தது. இந்த காலத்தில் நம்மளுடைய சுய கௌரவத்திற்கு இல்லை ஒரு சுய முன்னேற்றத்திற்கு அந்த இடத்துல நம்ம ஹார்ஷா பேசி ஆகணுங்கிற ஒரு சூழல் தான் வேல்யூ சிஸ்டத்தை உருவாக்குது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஆனா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காமனா இருக்கிற ஒரே ஒரு பண்பாடுனா அது தமிழர்களுக்கு எப்பயுமே இருக்குது அப்படின்னா அறம் சார்ந்து இருக்கிறது தான் எப்பயுமே தமிழரின் பண்பாடு. அவங்க வேலை சூழல் எங்க வேலை செய்யறாங்கிற தகுந்த மாதிரி அவங்களுடைய உடை மாறுபடுது. ஆனா அடிப்படையாக இருக்கக்கூடிய குணங்கள் எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் நம்ம பண்பாடு முடிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அறம் அதுதான் தமிழரினுடைய எப்போதும் மாறாத விழுமியமாக இருக்கு அப்படின்றது. ஆனா நீங்க எப்படி ஒரு பெண்ணாக, ஒரு பெண் பார்வையிலிருந்து தமிழர் பண்பாட்டை எப்படி கவனிக்கிறீங்க? தமிழரோட பண்பாட்டில் மிக முக்கியமாக கணியன் பூங்குன்றனார் சொன்னது தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான். அவரோட அந்த வழிகாட்டுதலின்படி தான் தமிழர்கள் எப்பவுமே தொலைநோக்கு பார்வையை நோக்கி தான் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் பெரும்பாலும் சொல்றது வந்து தமிழரோட பண்பாடில் இது ஆடை, மொழி, இதுதான் எங்களோட கலாச்சாரம், இதுதான் எங்களோட வடிவமைப்பு அப்படிங்கிறது தான் எல்லாமே பேசியிருக்காங்க. ஆனால் காலத்துக்கு ஏற்றவாறு நம்மளை மாற்றிக்கு தான் ஆகணுங்கிறது தான் தமிழரோட பண்பாடும் கூட. கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன்றே தோன்றிய அழகான குடி தான் நம்மளோட தமிழனோட குடி. அந்த குடியிலிருந்து வந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் வச்சு தான் வேக வச்சு சாப்பிடணும். ஒவ்வொன்றும் பரிமாண வளர்ச்சியின் படி வந்த விஷயம். சொன்னதிலிருந்து எனக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க. காலத்திற்கேற்ப மாறுதல் பண்பாட்டின் ஒரு கூறு அப்படின்றப்ப தமிழ் சமூகம் ஒரு நீண்ட நெடிய வரலாற்று தொடர்ச்சி இருக்குல்ல, இந்த விஷயத்தில் அது தன்னை மாற்றி கொண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தந்தது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? தமிழ் சமூகம் நாங்கள் வந்து இன்னும் ஏடுகளில் தான் இருப்போம், எழுத்து வடிவில் தான் இருப்போம், கல்வெட்டுகளில் தான் இருப்போம் அப்படின்னு இல்லாமல் நிறைய தொழில் சார்ந்த விஷயங்களை, விவசாயத்துக்கே நிறைய இன்னைக்கு டெக்னாலஜி உதவிட்டு இருக்கு. கரிகால சோழன் அவர்களோட கட்டிடக்கலையிலிருந்து எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கல்வெட்டுகள் மூலமாக தான் இன்னைக்கு போய் எல்லாம் தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே, உள்ளங்கையிலே எல்லாமே இருக்கு. கரிகால சோழன் என்ன, அவருக்கு முன்னாடி அவரோட அப்பா தாத்தா என்னென்ன இருக்காங்கிறத நம்ம கைக்குள்ளே வச்சு பார்த்துக்கலாம். தமிழர்களினுடைய பெருமை தங்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிறது. தமிழ் சமூகம் தன்னை புதுப்பித்து கொண்டதுன்னா எந்த இடத்த சொல்லுவீங்க? இப்போ பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்றோம்னு வைங்க, முதல்ல வீடுகளில் பண்ணிட்டு இருந்தோம், மாட்டுப்பட்டியில் பண்ணிட்டு இருந்தோம், சூரிய பொங்கல் எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தோம். கல்லூரிகளில் எனக்கு தெரிஞ்ச பள்ளி பருவங்கள்லாம் ஸ்கூல்லலாம் இவ்வளோ கிராண்டாலாம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணது இல்லைங்க. இப்போ இந்த ஒரு 10 வருஷ காலத்தில் பாருங்களேன், 10 வருஷத்துல எல்லா காலேஜ்லையுமே பொங்கல் செலிப்ரேஷன், எல்லா MNCஸ்ல பொங்கல் செலிப்ரேஷன். அதுதான் ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறேன். வெளிநாட்டுக்காரன் கம்பெனி, ஆனால் அங்கே நம்மளுடைய தமிழர் திருநாள் அவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. உலகத்திலிருந்து தமிழன் மாறுபட்டிருக்கான், அவன் அதில் என்ன மாறுபட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான உந்துதலை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மூளைக்கும் நம்ம செலுத்துறோம்னு நினைக்கிறேன். கிரேட் அப்சர்வேஷன். கார்ப்பரேட் மைண்ட் செட்டாக இருந்தால் கூட இந்த பண்பாட்டை எப்படியோ தமிழன் ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற ஒரு அப்சர்வேஷன். 2 தரப்பும் பேசினதிலிருந்து ஒரு புள்ளி என்னால் தொட முடிந்தது. தமிழர் பண்பாட்டில் பெண்களுக்கான இடம் அவ்வளவா இல்லை. அதனால தான் அந்த குரல், எங்கள் கொண்டாடினாலும் கூட எங்களுக்கான அந்த ஸ்பேஸை கொடுங்க. இன்னும் கொஞ்சம் பகுத்தறிவோடு நம்ம சயின்டிஃபிக் அப்ரோச் வேணும் அப்படின்ற 2 பார்வையை முன்வைக்கிறாங்க. அதை நோக்கி நகரணுமா? தமிழ் பண்பாட்டில் இருக்கிற சிக்கல் அந்த 2ஐயும் பார்க்கலாமா? பெண்களுக்கான ஸ்பேஸ் கிடையாது. பெண்களை மையப்படுத்தி தான் இந்த தமிழ் சமூகம் இயங்கி கொண்டே இருக்கிறது. பெண் ஒருத்தி இல்லை அப்படின்னா அந்த குடும்பமும் இல்லை, அந்த சமூகமும் இல்லை. அதுக்கு ஆண்கள் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துருக்கிறதா பார்க்குறீங்க? நிச்சயமா இருக்கு. பெண்களுக்கான இடம்ன்றது அது அந்த ஒவ்வொரு பண்டிகை கொண்டாட்டத்திற்கு பின்னால் இருக்கிற
பெண்களுக்கான அவங்க உடல் உழைப்பாக இருக்கட்டும், சாதிய சமூகமாக இருக்கட்டும், இது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கத்தானே செய்யுது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு நோம்பி நொடி அப்படின்னா நான் முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் இழுத்து போட்டு ஒரு வாரமாக எல்லா வேலைகளையும் செய்கிறேன். ஏன் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன் தெரியாது. இந்த மாதிரியான சூழல் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப், ஒரு சப்போர்ட் இருந்தது, பண்ணிட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் ஓகே. நியூக்ளியர் ஃபேமிலியாக வர வர அவங்களுக்கான சுமைகள் கூட்டிகிட்டே இருக்குது. ஆனால் இதுவும் நான் மறுபடியும் சொல்கிறேனே, அதே 10 வருஷத்தில் இது எல்லாமே மாறி இருக்கு. ஏங்க இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறோம். அன்றாட லைஃப்பில் தினம் தினம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஆண்களோட சப்போர்ட் இல்லாமல் வேலைக்கு போக முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப ஓப்பன் அப்பா பேசி சூழல் மாறி ரொம்ப ஓப்பன் அப்பா டே டு டே லைஃப்ல நடக்கிற ஆக்டிவிட்டி நம்ம சொல்லலாம். ஒரு 200 வருஷமா 300 வருஷமா ஒரு பண்பாட்டிலையும் ஒரு பழக்கத்திலையும் பழகி இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்குது. சோ அந்த மாற்றத்துக்கான டைம் அவங்களுக்கு மாற்றத்துக்கான டைம் வந்து ஆண்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. இப்போ பெண்கள் கிச்சனை விட்டு முன்னேறி மேல வந்திருக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஆண் ஆதிக்கத்திலிருந்து இப்பதான் கீழே இறங்கி சமத்துவத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கான ஸ்பேஸ் இப்போ கிச்சன் வரைக்கும் வந்து காலையில் எழுந்திரிச்சு எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 4 காய் கட் பண்ணி தர அளவுக்கோ, இல்லாட்டி நைட்டு டயர்டாக இருக்குது வேலை விட்டு வரும்போது எங்களால் முடியலன்னா சமைச்சு தர அளவுக்கோ இறங்கி வராங்க அப்படின்னா பெண்களுக்கான ஸ்பேஸ் எங்களுக்கு தேவைப்படுறத ஆண்கள் அதை நிறைவேற்றுறதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு தலைமுறையும் பண்பாட்டை வந்து கடத்திக்கிட்டே போகுது. சில பண்பாட்டை வந்து சில இனக்குழுக்களால் கடத்த முடியல, அந்த பண்பாடே அழிஞ்சு போயிடுது. தமிழர் பண்பாட்டின் தொடர்ச்சி அருந்து போயிடக்கூடாது அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஏன் இதெல்லாம் நம்ம விடாமல் பிடிச்சிட்டே போகணும்னா எதை சொல்லுவீங்க? அகம்புறம்னு 2 வச்சுக்கலாம். ஒன்று வந்து உள்ளுணர்வு, ஒன்று வந்து வெளி வாழ்வியல்னு வச்சுக்கலான்னு வைங்களேன். அகமும் புறமும் கலந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து இரு கையோடு எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அது தமிழர் பண்பாடு. அது தமிழருக்கான ஒரு கலாச்சாரமும் கூட. அது நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு சொல்லும்போது இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய கலாச்சாரத்தில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியது நம்மளோட தமிழர் பண்பாடு தான். இந்த பண்பாடை நம்ம ஏன் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்? இது என்ன செய்தியை, என்ன வேல்யூஸை சுமந்துட்டு இருக்கு? நான் முதல்ல சொன்ன மாதிரி அறம் பிரதானங்க. இதை தாண்டி நம்மளுடைய வேர்கள்னு ஒன்று இருக்குது. என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் இப்படி இருந்தாங்க, 200 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மூதாதையர்கள் இப்படி இருந்தாங்க. நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் சொல்லக்கூடிய வீரம், நம்ம சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய காதல், அங்கே இருக்கக்கூடிய திணைகள், அங்கே இருக்கக்கூடிய வளமை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் எப்படி இருந்தோம் பாருடாங்கிற அந்த ஒரு வேர் இருக்குது இல்லைங்களா? வரலாற்று பெருமையும் அந்த செழுமையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகலைன்னா இது அருந்து போயிடாதுங்களா? ஒன்றும் இல்லை, திருக்குறள் ரொம்ப அழகா சொல்றாரு. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா என்றது அறம். எனக்கு யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது, யாரை பார்த்தும் நான் வந்து கோபப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, ஒருத்தங்களை பார்த்து நான் கோபமா சொல்லக்கூடாது, அவச்சொல் சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான கருத்துக்களை என்னுடைய மூதாதையர் எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்பதானங்க வேறு அறுக்காம இருக்கும். கிரேட், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். உண்மையில் ஒரு புள்ளியிலிருந்து இந்த வாதத்தை தொடங்கணும். தமிழ் பண்பாட்டை அடுத்த தலைமுறையும் ரொம்ப விடாப்பிடியாக உணர்ச்சிகரமாக அதை தாங்கி பிடிச்சிருக்கிறாங்க. அந்த வேல்யூ சிஸ்டத்தின் மீது அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, விமர்சனம் இருக்குது அப்படின்றப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். விருந்தினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமை காத்த பார்வையாளர்களுக்கு, ஊக்கப்படுத்திய பார்வையாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மற்றொரு நல்ல தருணத்தில் நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.